ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 21/5/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் சார்ட் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடைக்கிற நம்பர்ஸை பாருங்கள். நமக்கு 7ஆம் தேதி 681 சி போர்டு மட்டும் விட்டு பாருங்கள், 681. ஸோ இதுலேருந்து 2, 3, 4, 5, 6வது நாள் நமக்கு இந்த இடத்துல 500 சரிங்களா. ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6வது நாள் இந்த இடத்துல நமக்கு 720 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் அடித்தாங்கன்னா நமக்கு 072 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 072 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 072 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டி போர்டுக்கு சரிங்களா. 072 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா டி போர்டுக்கு நமக்கு 6ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 6072 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏற்கனவே நமக்கு 0672 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பரே பாருங்கள், 5400 அப்படிங்கிற நம்பரை ஃபுல் பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4005. ஸோ அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 55 நமக்கு குழுவாக கொடுத்துருக்காங்க 55. ஸோ இங்கேயும் ஒரு 55. ஸோ நமக்கு அடிச்சிருப்பாங்க. அடுத்த ரிசல்ட்டு கூட இன்றைக்கி நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் வரதுனால நமக்கு 6072 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சி போர்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு மட்டும் பாருங்கள் 125. அப்படி இங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 1லேருந்து பார்த்தீங்கன்னா 152. ஸோ சி போர்டு 2 இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா நமக்கு 251, மேலேருந்து 521 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6072 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டை பாருங்கள், 952 சரிங்களா. 952 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. 952 நமக்கு ரிசல்ட்டு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பாருங்கள், 9லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8 சரிங்களா. 2லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1 சரிங்களா. நமக்கு அதே மாதிரி 5லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 6. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க சரிங்களா. 6லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு 5, 1லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு 0. ஸோ 0 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு சரிங்களா. ஒரு நம்பருக்கு இங்கே ப்ளஸிங் பண்ணல சரிங்களா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏ போர்டும் சி போர்டும் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8, 1 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6ம் 1ம் கம்மி பண்ணி நமக்கு 05 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அப்போது நமக்கு 00 தான் 2 நம்பர் கம்மி பண்ணோம். கம்மி பண்ணோம்னா நமக்கு 99. நமக்கு வச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ வச்ச இடம் பிசின்னு வச்சுருந்தோம், நமக்கு ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 00க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணாலும் நமக்கு 9 சரிங்களா. 9 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அப்படின்னா 99 ஏபிஎஸ்சிபி இதில் 99 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 99 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இங்கே நமக்கு ஏ போல் இருக்குது பாருங்கள், 0999 அப்படியே ஸ்ட்ரைட்டாக 0999 சரிங்களா. ஸோ இந்த நம்பரும் வரலாம், அல்லது நமக்கு 998 இந்த நம்பர்ஸும் வரலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு ஏபி வச்சாலும் சரி ஓகேங்களா. இதில் நமக்கு 998 சரிங்களா. 9998 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 0999. ஸோ இந்த நம்பர் இது சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதான் நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 268க்கு ஏசி 28 எடுத்து நமக்கு ஒரு ஏபி 28. நெக்ஸ்ட்டு கிராஸில் ஒரு பிசி 85 எடுத்து நமக்கு ஒரு ஏசி 85 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 038. ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துட்டாங்க, பிசி எடுத்துட்டாங்க சரிங்களா. அடுத்து நமக்கு ஏபி எடுக்கணும். ஏபி எடுத்தாங்கன்னா நமக்கு வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் 30 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சி போர்டில் 9 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு சரிங்களா. ஸோ இதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்தே சரிங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்தே பாருங்கள், மொத்தம் இதில் உள்ள 6 நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3D ரிசல்ட்டே நமக்கு வந்திருக்கும். 280, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 845 சரிங்களா. இங்கே மொத்தம் இதில் உள்ள அந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் உள்ள நம்பர்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3D நமக்கு ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் சரிங்களா.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு இந்த 280க்கு 268 இங்கே இந்த 044லேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 785லேருந்து இன்னொரு நம்பர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நமக்கு பி போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4 28 சரிங்க 0 சரிங்களா? ஏ போர்டு எடுத்திருக்காங்க. ஏசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 4 85 எடுக்கிறப்ப நமக்கு 4 பி போர்டு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 0 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்தோம்னா நமக்கு 03 சரிங்களா? 03 அப்படின்ற மாதிரி நம்ம 28ங்கிறது டேரெக்ட்டு, 85ங்கிறது டேரெக்ட்டு. அப்போ 03 அப்படி நம்பரும் டேரெக்டாக வச்சோம்னா 035 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் அடித்தாங்கன்னா நமக்கு 1035 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ 1035 அப்படி நம்பரை ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.